30 days 30 ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் டே 20 மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா. பேன் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப்பு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்துட்டே இருங்க. நல்லா வறுத்துட்டோன்னா உங்களுக்கு லேசா வாசனை வரும். அந்த டைம்ல எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்ப பேன் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு சக்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு நெய் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து வச்சிருக்க மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கட்டி இல்லாம கலரிட்டே இருங்க. அடுப்பை சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சு நல்லா கலரிட்டே இருங்க. இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாம எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்துட்டோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுல நெய் அப்படின்லாம் எண்ணெய் தடவிட்டு இதை ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு லேசா ஆறிட்டோன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேப்பா கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஆற விட்டுட்டு பாருங்க. சூப்பரான மைசூர் பாக் ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.